திமுக மூத்த வழக்கறிஞர் வில்சன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். தவறாக புரிதல் கொண்டு இந்த உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மனுதாரர் ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடா இந்த வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அவர் அதிமுகவை சார்ந்தவர். ஆதலால் இது ஒரு கெட்ட எண்ணத்துடன் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று உச்சநீதிமன்றம் இந்த ரிட் பெட்டிஷன், உயர்நீதிமன்றத்தில் உள்ள ரிட் பெட்டிஷனை வித்ட்ரா செய்து இன்று தள்ளுபடி செய்தது மட்டுமில்லாமல் அபராத தொகையாக திரு சி.வி. சண்முகம் ஒரு வாரத்துக்குள் ரூபாய் 10 லட்சம் தமிழக அரசுக்கு செலுத்த வேண்டும் என்றும், அந்த பணம் 10 லட்சம் ரூபாய் சி.வி. சண்முகம் அவர்கள் செலுத்தும் பட்சத்தில் அதை மக்கள் நலன் காக்கும் திட்டத்தில் பயன்படுத்தலாம், தமிழக அரசு பயன்படுத்தலாம் என்று அந்த உத்தரவில் கூறியுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு வாரத்துக்குள் அந்த பணத்தை 10 லட்சத்தை அவர் கட்டவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அவர் மேல் தொடரலாம் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு நிச்சயமாக தமிழ்நாடுக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களுக்கும், ஏன் ஒன்றிய அரசு கூட இது இந்த தீர்ப்பு உதவியாக இருக்கும். ஏனென்றால் இது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அந்த திட்டங்கள் கொண்டு வரும்போது இது முதலமைச்சர் புகைப்படம் இருப்பது மட்டுமில்லாமல் பேர் இருப்பதில் எந்த தவறும் இல்லை என்பதுதான் இந்த உத்தரவில் தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது 2026 திராவிட முன்னேற்ற கழகத்து வெற்றிக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கிறது. இதுக்கு ஒரு கிக் ஸ்டார்ட்டாக இருக்கிறது என்று தெரிகிறது எனக்கு. சில அப்சர்வேஷன் அரசியல் ரீதியான தொடரப்பட்ட வழக்கா இருந்தாலும் இந்த அரசியல்வாதிகள் நீங்க தேர்தல் களத்துல தான் இது போன்று நடந்திருக்கணுமே தவிர இது போன்று நடந்து கூடாது அப்படின்னு சில அப்சர்வேஷன்ஸ் நீதிபதிகள் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கும் போது இது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் கேஸ், இது அரசியல் உள்ள நோக்கத்துடன் கெட்ட எண்ணத்துடன் இந்த வழக்கு தாக்கல் செய்திருப்பது கண்டிக்கத்தக்கதாகும். மேலும் அரசியல் விஷயங்கள் என்றால் மக்களிடம் சென்று தேர்தலை சந்தித்து வெற்றி பெற அதற்கு பார்க்க வேண்டும் ஒழிய இது போன்ற ஒரு வழக்குகள் தாக்கல் செய்வது கண்டிக்கத்தக்கது என்று இந்த ஜட்மெண்ட்ல அவங்க கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே பல திட்டங்கள்ல ஒரு தலைவனுடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயரை நாங்க இதுல சொல்ல விரும்பல, நாகரிகம் கருதி அப்படின்னு ஒரு கருத்தை நீதிபதிகள் சொல்றாங்க. அது எந்த தலைவர் ஏன் அப்படி சொன்னாங்க சார்? அதாவது இந்தியா தமிழ்நாட்டில் பொறுத்த மாட்டில் உங்களுக்கு அம்மா கேன்டீன், அம்மா உப்பு, அம்மா பார்மசி, இப்படி மறைந்த ஜெயலலிதா அவர்களுடைய பெயர் கொண்ட பல திட்டங்கள் நாங்கள் நீதிமன்றத்தில் காட்டினோம். அந்த அவர்களுடைய பொலிட்டிக்கல் நேம் அம்மா என்பது அவர்களுடைய பொலிட்டிக்கல் நேம். ஆகவே அம்மா என்ற பெயரில் அவர்கள் பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். போட்டோ புகைப்படத்துடன் இந்த திட்டங்கள் வந்திருக்கிறது. இந்த திட்டங்களால் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. இன்றும் அம்மா கேன்டீன் என்று பெயரிட்டு அவர்களுடைய புகைப்படத்துடன் இன்று தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது தேவையில்லாமல் வேண்டுமென்றே அவர் அந்த நேரத்தில் அவர் அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் சி.வி. சண்முகம் அந்த நேரத்தில் இந்த திட்டங்கள்லாம் வந்திருக்கிறது. அதே போல மற்ற மாநிலங்களில், அதாவது குஜராத், மகாராஷ்டிரா, நாங்க தெலுங்கானாலாம் பாத்தீங்கன்னா அப்பொழுது இருந்த முதலமைச்சர் அவருடைய பேரிலே பல திட்டங்கள் வந்திருக்கிறது. சோ இதையெல்லாம் நாங்கள் நீதிமன்றத்தில் காட்டினோம். அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசு கொண்டு வந்த நமோ ட்ரோன்ஸ், இது போன்ற அவர் பிரைம் மினிஸ்டருடைய பேர் கொண்ட சில திட்டங்கள், அந்த திட்டங்களையும் நாங்கள் நீதிமன்றத்துக்கு காட்டினோம். இதையெல்லாம் பார்த்த பிறகு நீதிமன்றத்தில் ஒரு நீதியரசர், தலைமை நீதியரசர் சி.வி. சண்முகம் அவருடைய வழக்கறிஞரை பார்த்து கேட்டார், நீங்கள் இவ்வளவு திட்டங்கள் மற்ற மாநில முதல்வர்கள் பேரிலும் மற்ற திட்டங்களும் வந்திருக்கிறது, நீங்கள் அதை தடை செய்ய வேண்டும் என்று ஏதாவது நீங்கள் முயற்சி எடுத்தீர்களா என்று கேட்டார். அவர்கள் முயற்சி எடுக்கவில்லை என்று கூறினார். ஆகவே இந்த திட்டத்தை மட்டும் நீங்கள் ஸ்பெசிபிக்காக நீதிமன்றத்துக்கு நீங்கள் தடுக்க கேட்டிருப்பதை பார்த்தால் இது உள்நோக்கத்துடன் கொண்டிருப்பதாக கருதுகிறோம் அப்படின்னு அவங்க தீர்ப்பில் கூட இதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற திட்டங்கள் ஒன்றும் புதியதல்ல.
நீங்க புரட்சி தலைவி ஜெயலலிதா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் என்ற பெயர் கூட ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு இருக்கிறது. ஆகவே இது வந்து ஒரு அரசியல் நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கை உச்சநீதிமன்றமே, வரலாற்று சிறப்புமிக்க அந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றமே வித்ட்ரா செய்து டிஸ்மிஸ் செய்து 10 லட்சம் காஸ்டும் போட்டிருக்காங்க.